இந்த சக்தி உண்மையிலே கிடைத்தால் என்ன செய்வீர்கள்? ஒருவருக்கு இந்த சக்தி கிடைத்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், நடாஷா என்னும் ஒரு பெண்ணுக்கு எக்ஸ்ரே போன்ற கண்களை கொண்டிருந்தார். வாருங்கள் இதை பற்றி விரிவாக பார்ப்போம். 1987ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடாஷா பிறக்கிறார். 10 வயது வரை சாதாரண குழந்தையாகவே இருந்தார். பின்னர் அவரது திறன் வெளிப்படத் தொடங்கியது. ஒரு நாள் திடீரென்று அவருக்கு எக்ஸ்ரே பார்வை கிடைக்கிறது. இதற்கு காரணம் வளர்சிதை மாற்றம் என்று சிலர் கூறுகிறார்கள். பின்னர் அவளுடைய தாயாரை பார்த்து, அம்மா, உங்களுடைய உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளின் செயல்பாடு எனக்கு தெரிகிறது என்றார். இதை கேட்ட குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அவள் உடலுக்குள் உள்ள உறுப்புகளை பார்க்க முடியும் என்றும் நோய்களை கண்டுபிடிக்க முடியும் என்றும் கூறினாள். உடலுக்குள் உள்ள கட்டிகள், எலும்பு முறிவு, உடல் உள்பகுதி சேதம் ஆகியவற்றை பார்க்க முடிகிறது என்றாள். விரைவில் பலரும் அவளது திறமை பற்றி கேள்விப்பட்டனர். அவருடைய கணிப்புகள் சில மருத்துவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. சிலருக்கு இது ஒரு இயற்கை திறமை போல தெரிந்தது. ஆனால் பலர் இதை சந்தேகத்துடன் பார்த்தனர். 2003ஆம் ஆண்டு உள்ளூர் செய்தித்தாளில் டிவி நிகழ்ச்சிகளில் அவரது கதை வெளியிடப்பட்டது. அவள் டிஸ்கோவேரி சேனலில் தி கேர்ள் வித் எக்ஸ்ரே ஐஸ் நிகழ்ச்சியில் தோன்றினார். அவளது திறமையை உலகிற்கு நிரூபிக்க அவர் நேரலை நிகழ்ச்சியில் நோயாளிகளை பரிசோதித்தார். பின்னர் அவளுடைய சக்தியை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் அவளை ஒரு மருத்துவராக எண்ணி அவளிடம் சென்றனர். அவருடைய திறமையை பரிசோதிக்க விஞ்ஞானிகள் சில சோதனைகளை மேற்கொண்டனர். அவளை நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடிக்க சொன்னார்கள். பின்னர் சில நோய்களை அவள் சரியாக கண்டுபிடித்தாள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் தவறாக கணித்தார். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய திறமை சாதாரண யூகம் அல்ல, இது ஒரு உண்மையான பரிசோதிக்க முடியாத சக்தி என நம்பினார்கள். சில மருத்துவர்கள் அவள் கூறுவதில் உண்மையில்லை என்றும் கூறுகின்றார்கள். இதுவரை இதற்கான அறிவியல் ஆதாரம் இல்லை என்றாலும் அவருடைய கதைக்கு பெரும் ஆதரவாளர்கள் இருந்தனர். நடாஷா டெம்கினாவின் கதை இன்று வரை உலகை ஆச்சரியப்படுத்தும் ஓர் ரகசியமாகவே உள்ளது. இது போன்ற தகவல்களை மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கு லைக் போடுங்கள்.